ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சண்முகப்பிரியா பச்சையப்பன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, பி வித் சம்மன் ஹூ இஸ் ரெடி. ஸோ பை ஆத்தர் லவஹாலிக். இது ஆக்சுவல் நேம் கிடையாது, இது அவங்களோட ஒரு பென் நேம். ஸோ பென் நேம் அப்படின்னா ஒரு புனைப்பெயர் மாதிரி, இந்த ஒரு நேமில் தான் அவங்க வந்து புக்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ இந்த ஆத்தர் இந்த ஒரு பர்டிகுலர் புக் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஆஃப்டர் அ கிஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி ப்ளஸ் ப்ளஸ். இந்த 2 புக்குமே அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி, பட் நார்மலான லவ் ஸ்டோரியாக இல்லாமல் இது ஒரு லெஸ்பியன் கப்புளோட லவ் ஸ்டோரி. ஸோ இந்த கப்புளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபி அண்ட் ஹாப்பர். இந்த நேம் உங்களுக்கு எங்கேயாச்சும் கேட்ட மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இது ஆக்சுவலி ஒரு மூவியில் இருந்து எழுதின ஒரு புக் தான். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் சீசன். ஸோ நானுமே இந்த புக் ரீட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஃபெமிலியராக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் இந்த மூவி நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் லாங் பேக் நெட்ஃப்ளிக்ஸில். இந்த மூவியோட ஒரு சீன்ஸை நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் குயிக்காக ஒரு ரீகால் நரேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் சீன் அந்த மாதிரி ஒரு டைட்டில், அந்த சீனில் பர்டிகுலராக என்ன மேஜர் திங், இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையான திங்ஸ் இருக்கோ அது வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 பேஜஸ்மே நமக்கு வந்து அந்த மூவியோட ரீகால் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மூவியோட ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபி அண்ட் ஹாப்பர் இவங்க 2 பேருமே வந்து ஒரு லெஸ்பியன் கப்பல். 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிறைய லவ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஹாபி அப்படிங்கிற ஒரு கேர்ள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போல்டாக அவங்க லெஸ்பியன் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு ரொம்ப அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டுருக்க ஒரு கேர்ள் தான். பட் இதுவே ஹாப்பர் வந்து பார்த்திங்கன்னா, ஹாப்பர் வந்து அவங்க இன்னும் ஒரு கே அப்படிங்கிறதே அவங்க வீட்லையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே வந்து சொல்லாமல் அவங்க ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தள்ளி வேறு ஒரு சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஆபியை மீட் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஆபியோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கே அப்படிங்கிறத போல்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சனை தான் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ இந்த புக்கோட டைட்டில் மாதிரி பி வித் சம்மன் ஹூ இஸ் ரெடி, ரெடியாக இருக்கிற ஒரு பர்சன் கூட தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே கிளியராக இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாப்பர் வந்து அவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறத ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வருஷத்தோட கிறிஸ்மஸ் வந்து வருது. ஸோ யூஸ்வலி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆபிக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஃபேமிலி வந்து இல்லாமல் எவ்ரி இயர் கிறிஸ்மஸ் அப்போ அவங்க ரொம்பவே லோன்லியாக வந்து இருப்பாங்க. பட் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரிய ஃபேமிலியோடு போயிட்டு அவங்க எவ்ரி இயர் வந்து கிறிஸ்மஸ் ரொம்பவே கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்களோட நேட்டிவ் ஊரில். ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த இயர் ஆபியை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு வந்து ஹாப்பருக்கு விருப்பம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீ என் கூட கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து ஆபியை கூட்டிட்டு போலான்ற ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ ஹாப்பர் வந்து கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ணது ஆபிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைம், நம்ம ஹாப்பருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம், ஒரு ரிங்கோட வந்து மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி ரொம்ப ஆசையாக போயிட்டு ஒரு ரிங் வந்து வாங்கிட்டு வருவாங்க. இவங்க 2 பேரோட காமன் ஃப்ரெண்டான ஜான் கிட்ட பேசி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஒரு ரிங் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ ஆபிக்கு என்ன பிளான் இருக்குன்னா, ஹாப்பர் கிட்ட லைக் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம பேசிட்டு அவங்க முன்னாடி நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு பிளான் இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு. ஸோ கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி ஹாப்பரும் ஆபியும் வந்து காரில் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களோட பேரண்ட் வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ அப்போ தான் ரொம்பவே கேஷுவலாக ஹாப்பர் சொல்கிறாங்க, நான் வீட்டில் இன்னுமே நான் வந்து ஓப்பன் அப் பண்ணலை, நான் ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிறத. ஸோ அதனால நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னோட பேரண்ட்ஸ் இல்லை, அவங்க நீ தனியாக இருக்க அப்படிங்கிறதுனால உன்னை கிறிஸ்மஸ்க்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆபி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து ஆபிக்கு வந்து செம்மையாக டிசப்பாயிண்ட் ஆகுது. பிகாஸ் அவங்க இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, நீ இவ்வளோ நாளாக வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா, நீ வீட்லேயே என்ன ஓப்பன் அப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவங்க வந்து இல்லை நான் வீட்டுக்கே போயிடுறேன், எனக்கு இந்த மாதிரி லைக் என்ன நார்மல் ஃப்ரெண்ட் அப்படின்னா சொல்லி நீ அங்கே கூட்டிகிட்டு போகிறது எனக்கு பிடிக்கல, நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக வரணும்னு தான் வந்து ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே வந்து வழியிலே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. பட் இருந்தாலுமே ஹாப்பர் ரொம்பவே அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இல்லை நான் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுமே நான் ஓப்பன் அப் பண்ணிவிடுவேன், வீட்டில் வந்து நான் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணி ஆபியை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பரோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப வந்து ரூடாக இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், லைக் ஹாப்பருக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேராக இருக்கட்டும், ஜெயின் அண்ட் நிறைய அவங்களோட ஃபேமிலி கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியாக இருக்காங்க. அண்ட் அவங்க ஹாபியை பார்க்குறதே வந்து கைண்டாக இல்லை, அவங்க வந்து ஹாபியை ரொம்ப இது டிஃப்ரெண்டான ஒரு கேர்ள் மாதிரி வந்து பார்க்குறாங்க. அண்ட் 2 பேரும் ஒன்றாலாம் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து 2 பேருக்கு ஒரே ரூம் கூட தரல, அவங்க தனித்தனியாக 2 பேரையும் வந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் ஆபி அவங்க தனியாக இருக்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஒரு அன்வான்ட் கெஸ்ட் மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. ஹாப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. பட் இன்னொரு அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. அண்ட் அவங்க பேரண்ட்ஸுமே வந்து இவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு சில கைஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹாபி அண்ட் ஹாப்பர்
ஹாப்பருக்கு நிறைய வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆபிக்கு வந்து அவங்க சுத்தமாகவே ஹாப்பர் ஒரு ரெடியாகவே இல்லை, அவங்க ஒரு ஓப்பன் அப்பே பண்ணலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து இருக்குது. ஸோ யூஸ்வலி வந்து இந்த ஓப்பன் அப் அப்படிங்கிறது வந்து லெஸ்பியன் அண்ட் கே பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். பிகாஸ் அவங்க ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு அதை சொல்கிறதே அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கரேஜ் வேணும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக தான் இருக்கும். சொன்னதுக்கப்புறம் அதை வீட்டில் இருக்கவங்க எப்படி எடுத்துப்பாங்க, ஒரு அவங்களோட சர்க்கிள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மாட்டிக்கிறதோ இல்லை பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுறதோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. ஸோ இதனால் இந்த ஓப்பன் அப் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி தான். சில பேருக்கு அதோட ஃபியர் இருக்கும், நம்ம சொன்னால் நம்ம பேரண்ட்ஸோட ரெஸ்பெக்ட் என்ன ஆகுறது, இந்த சொசைட்டி நம்மளை எப்படி பார்ப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. ஸோ ஹாப்பரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அதுதான். பட் ஹாபிக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஓப்பன் அப் பண்ணதும் அவங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ஹாப்பரோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹாப்பரோட அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைக் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபாதருமே வந்து பார்த்திங்கன்னா மேயராக இருப்பார் சம்திங், அதுக்காக எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் வந்து இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவியில் என்ன நடக்குது, இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் எங்கே போகும்னா அவங்க 2 பேரும் வந்து ரொம்பவே அப்செட் ஆகி ஆபி வந்து லைக் நிறைய அவங்க ரொம்ப அன்வான்டாக நம்ம அவங்க இருக்கவே கூடாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவங்க வந்து போதும், இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நீயுமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு ரெடியான ஒரு பர்சனாக இல்லை, நீ வந்து இன்னும் ஓப்பன் அப்பே பண்ணலை, ஸோ எனக்கு இப்படி ஒரு பர்சன் கூட என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. லைக் கிறிஸ்மஸ்க்கு ஒரு 1 டே முன்னாடி அவங்க வந்து நான் எல்லாத்தையும் திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. நிறைய அவங்க வீட்டில் பிரச்சனை எல்லாமே நடக்கும். ஸோ அவங்க அப்படி கிளம்புனதுக்கப்புறம் ஹாப்பரால் வந்து தாங்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு லைக் ஆபி தான் லைஃபே அப்படிங்கிற ஒரு அளவுக்கு லவ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க போயிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி அவங்க வந்து பேசுவாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நான் வீட்டில் சொல்லிட்டேன், இப்போ எல்லாருக்கும் ஓப்பன் அப் பண்ணிட்டேன், எனக்கு அவங்க யாருமே வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, நீ தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஹாபி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு மூவி வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த புக் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அப்படி கெஞ்சும் போது வந்து ஆபி அக்செப்ட் பண்ணாமல் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊருக்கு போயிடுற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஆப்பர் அவங்களை என்னென்ன பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஆபி என்னென்ன திங்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, லைக் இவ்வளோ பெரிய ஒரு பிரேக் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நடுவில் விழுந்துருச்சு. ஸோ இது எப்படி வந்து இந்த பெரிய ஒரு ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு திருப்பி ஹாபிக்கு எப்படி ஹோப் கொடுக்குறாங்க, ஹோப் கொடுத்து அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ் லைக் சர்வை ஆகுதா இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிடுறாங்களா, இந்த மாதிரி நிறைய ஒரு ரியலிஸ்டிக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இந்த மூவியோட ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனாக தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா திங்ஸும் எந்த மாதிரி வந்து ஆகுது, நிறைய நியூ பீப்புள்ஸ் எல்லாமே வருவாங்க, அவங்க லைஃப் டிஃப்ரெண்ட் ஆகும். லைக் 2 பேருக்குமே வந்து லைக் பொசசிவும் இருக்கும், பட் அதே டைமில் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி நிறைய திங்ஸ் நடக்கும்போது அவங்க ரிலேஷன்ஷிப் இந்த பெரிய ஒரு பிளாக்ல இருந்து சர்வைவ் ஆச்சா இல்லையா, கடைசியில் எண்டிங் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த புக்கோட ஸ்டோரி. ஸோ எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ பேஜஸில் வந்து இது எக்ஸாக்டாக மூவியே படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் 20 பேஜஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. பிகாஸ் அங்கே ஆபி ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பைபாஸ் பண்ணுற ஒரு திங் வந்து இல்லை. அங்கே ஃபீல் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு பெரிய பிரேக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அந்த ஒரு பாயிண்டில் அது பிரேக் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கும். பட் அப்படி இருக்கிறது ஒரு குட்டி லைக் அவங்க வந்து நின்று கன்வின்ஸ் பண்ணதுமே வந்து சரியான மாதிரி கொடுத்துருப்பாங்க மூவியில். பட் அது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ எனக்கு இதில் கொடுத்துருந்த அவங்க வேர்ஷன் லைக் அவங்களுக்கு டைம் எடுத்து அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான எஃபர்ட் எடுத்து 2 பேருமே லைக் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஒரு லாங் ப்ரொசீஜர் இருக்கும்ல, அது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ படிக்கும்போது எனக்குமே வந்து மூவியை பார்க்கும்போது எனக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலி அந்த செகண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கு நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆர் இந்த மூவியை நீங்கள் பார்க்கலனா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு லைக் உங்களுக்கு இந்த மாதிரி லெஸ்பியன் கப்புள் லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். லைக் ஒரு லெஸ்பியன் கப்புள் லவ் ஸ்டோரி, அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆடாக இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு எமோஷன்ஸ், அவங்களுமே ஹியூமன் தானே, ஹியூமன் எமோஷன்ஸை ரொம்ப பியூராக இதெல்லாம் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது சரியாகிறதுக்கு ஆக்சுவலி எவ்வளோ டைம் எடுக்கும், ஒரு குட்டி ஹார்ட் பிரேக் ஏற்பட்டுச்சுன்னா அது க்யூர் ஆகிறது டக்குன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது ஆகாது இல்லை. ஸோ அதுக்கான அந்த ஆக்சுவல் அந்த ஹீலிங் டைம் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த புக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். அபவ் ஸ்கூல் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங், இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு புக். இங்கிலீஷ் எல்லாமே ரொம்ப நார்மலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசிக்கான ஒரு இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் வந்து இல்லை, ஈஸியாக நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு புக் தான். எனக்கு இந்த புக்கில் வந்து ஒரே ஒரு குட்டி டிஸ்அட்வான்டேஜ்னு என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர்ஸ் இல்லை. ஸோ எனக்கு தெரியல அது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு. பட் இதில் வந்து பேஜ் நம்பர்ஸே இல்லை. ஸோ நமக்கு எந்த பேஜ் எது அப்படின்னு அந்த நோட் பண்ண முடியல. பேஜ் நம்பர்ஸ் இல்லாத நான் ஒரு புக் பார்த்ததே இல்லை. ஸோ இதில் பேஜ் நம்பர் வந்து இல்லை. பட் ஆக்சுவல் பேஜஸ் அரௌண்ட் ஒரு 100 தான் இருக்கும். ஸோ இந்த புக்குக்கு பர்சனலி நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 out of 5 கொடுக்குறேன். பிகாஸ் இதில் நிறைய திங்ஸ் வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிமியாக இல்லாமல் ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து 4 கொடுக்குறேன். ஸோ இந்த புக்கோட பையிங் லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புக்கை நீங்கள் புக்காகவும் வாங்கி படிக்கலாம், ஒரு நீங்கள் கிண்டலில் கூட வந்து ரீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை. மூவியில் வந்து ஸோ இந்த எனக்கு தோடு வலிக்குது கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. சாரி. ஓகே போயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பர் போயிடுச்சு. ஸோ ஹாப்பர் வந்துட்டு நோ இட்ஸ் சம்திங் எல்லாம் பேக்ரவுண்ட்ல இருந்தால் பரவாயில்லையா. ஸோ ஹாப்பர் வந்து கிறிஸ்மஸ்